குருமூர்த்தி போய்விட்டு வந்தது என்பது வெளிப்படையாக ராமதாசுக்கும் அன்புமணிக்கும் இடையில் இருக்கிற பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்குத்தான் என்பது எல்லோருக்கும் தெரியும். ஒரு ஊடகவியலாளராக உங்களுக்கும் தெரியும், அரசியல் களத்தில் நிற்கிற அடிப்படையில் எனக்கும் தெரியும். ஆனால் குருமூர்த்தியினுடைய வாயால் என்ன சொல்கிறார் குருமூர்த்தி? ரஜினிகாந்தை போய் சந்தித்து விட்டு வந்தார் குருமூர்த்தி. இப்போதல்ல, ரஜினிகாந்த் அரசியல் கட்சி துவங்க போகிறார் என்று சொல்கிற காலத்தில் வெளியில் வந்து ரஜினி அரசியலுக்கு தயாராகிவிட்டால் மாற்றத்துக்கான சக்தியாக ரஜினி இருப்பார் என்று அவர் பேசினார். ஓ பன்னீர்செல்வம் இவரை போய் சந்தித்தார் என்று அன்றைக்கு ஆருடங்கள் சொன்னன. ஆனால் பின்னாளில் தான் துக்ளக்கினுடைய விழாவில் நான் தான் ஓ பன்னீர்செல்வத்தை போய் தர்ம யுத்தத்துக்கு போய் உட்காரியான்னு சொன்னேன்னு சொன்னாரு. அதே குருமூர்த்தி தான் பின்னாளில் 2 பேரையும் பார்த்து இம்பார்ட்டன்ட்னு சொன்னாரு. அவங்க என்னவா இருக்கிறாங்கிறது நமக்கு தெரியாது, குருமூர்த்திக்கு தான் தெரியும். ஏன்னா 2 பேரும் குருமூர்த்தி கண்ட்ரோல்ல தான் கொஞ்ச காலம் இருந்திருக்கிறாங்க. அப்படியெல்லாம் சொன்னவர் இப்ப ஏன் ராமதாஸை சந்திச்சுட்டு வந்ததுக்கு பிறகு நான் இது விஷயமா தான் சந்திக்க வந்தேன், சமாதான பேச்சுவார்த்தையில ஈடுபட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லல? பத்திரிகையாளர் சந்திப்புல என்ன சொன்னாரு? என்னுடைய நீண்ட கால நண்பரை சந்திக்க வந்தேன்னு சொன்னாரு. நீண்ட கால நண்பர். இதுக்கு முன்னாடி ஒரு பத்திரிகையாளரா நீங்க சொல்லுங்க, தைலாபுரம் தோட்டத்துக்கு குருமூர்த்தி எப்ப கடைசியா போய் வந்தார்? இதற்கு முன்பு போய் வந்த பயணத்தை சொல்லுங்க. ஒரு நண்பரை எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாவது சந்தித்திருக்க வேண்டுமா இல்லையா? இதுவரை தைலாபுரம் தோட்டத்துக்கு இதற்கு முன்பு குருமூர்த்தி சென்றதே கிடையாது. இதுதான் முதல் முறை. இதற்கு முன்பு குருமூர்த்தியும் ராமதாசும் எங்காவது ஒரு மேடையில் பரஸ்பரம் அன்பை பரிமாறிக்கொண்ட படங்களையாவது நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா?